ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். இன்றைக்கு உண்டான லஞ்ச் மெனு என்ன அப்படின்றத நம்ம கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹாய் ஆல், இன்னைக்கு வந்து வெந்தயக்கீரை, கொத்தமல்லி, பீட்ரூட், அதுக்கப்புறமா முட்டைக்கோஸ் இதெல்லாமே போய் காத்தால வாங்கிட்டு வந்தேன். எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது. பார்த்த உடனே எனக்கு எல்லாத்தையுமே பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷம். இன்னைக்கு நோ ஆனியன் நோ கார்லிக் டே. ஸோ அதனால அந்த மாதிரியான ஒரு தளிகை பண்ணியிருக்கேன் இன்னைக்கு. உங்க எல்லாருக்குமே வீடியோ பிடிச்சிருந்துன்னா எல்லாருமே தயவு செய்து வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. முடிஞ்ச மட்டும் நானுமே வந்து ஒரு யூனிக்காகவும் நியூவாகவும் இருக்கணுன்ற மாதிரி டிஷ்ஷஸை வந்து பிளான் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு என்ன காமிக்கிறேனோ அதை தான் நாங்கள் சாப்பிட்றோம். கண்டிப்பா அதுல ஏதாவது வந்து நன்னா இல்லை அப்படின்னாக்க வீடியோலாம் எடுத்து முடிச்சுட்டு மத்தியானமா நாங்கள் லஞ்ச் சாப்பிடுவோம். அதுக்கு மேலே உட்காந்து எடிட்டிங் பண்ணுவேன். அதுக்கு மேலே தான் அப்லோட் பண்ணுவேன். இன்கேஸ் நான் பண்ணுற மெனு வந்து எனக்கே பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு நான் அப்லோடே பண்ண மாட்டேன், வீடியோவை டெலீட் பண்ணிடுவேன். ஸோ இந்த மாதிரி தான் என்னோட பேட்டர்ன் நான் வச்சுட்டு இருக்கேன். ஸோ முடிஞ்ச மட்டும் நியூவாக ஏதாவது ஒரு ஐட்டமாவது இருக்கணுன்றதுல பிளான் பண்ணி போட்டுன்னு இருக்கேன். சம் ரீசன் எனக்கு வீடியோஸ் போக மாட்டேங்கிறது. ஆல்மோஸ்ட் 2 வருஷம் முடிய போகிறது நான் வீடியோ ஆரம்பிச்சு. சில வீடியோஸ்லாம் பார்த்தேன் அப்படின்னாக்கா, பாருங்க கைஸ், வாசல்ல மழை பெய்யுறது கைஸ், வாசல்ல மாடு கட்டியிருக்கோம் கைஸ், வாசல்ல கோலம் போட்டிருக்கோம் கைஸ் அப்படின்னா 11,000 15,000 போறது. எனக்கு அந்த மாதிரியும் காமிக்க தெரியல, ஹானஸ்ட்லி தெரியல. எனக்குமே அன்வான்டா எதுவுமே செய்யறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை, அன்நேச்சுரலா செய்யறதுலயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, தேவையில்லாத சில விஷயங்கள் எல்லாம் பேசுறதுலயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ எனக்கு என்ன உண்மையா காமிக்கணுமோ அதை உங்ககிட்ட காமிக்கணும், அவ்வளவுதான். அதுக்கு மேல நான் வந்து இப்ப பெரிய செலிபிரிட்டி ஆகி பெரிய மாட மாளிகை கூட கோபுரத்துக்கெல்லாம் பெரிய ஆசையெல்லாம் எனக்கு இல்லை. பட் நான் பண்ற வேலை ஓரளவுக்காக ரீச் ஆகணுன்ற ஒரு எதிர்பார்ப்பு கண்டிப்பா எனக்கு இருக்கு. மேக்சிமம் ஒரு 1500 தாண்டறதுக்குள்ளேயே பிரம்ம பிரயத்தனமா இருக்குது வீடியோஸ். சம் ரீசன் தயவுசெய்து எல்லாருமே லைக் பண்ணேன்னாக்க ப்ராபபிளி யூடியூப் சஜஸ்ட் பண்ணலாம். நீங்க எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்றேன், ரொம்ப என்கரேஜ் பண்றேன், ரொம்ப ஆசீர்வாதம் கொடுக்கறேன், எல்லாமே பிடிச்சிருக்கு. அவ எல்லாருமே தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. புதுசா பாக்குறவா கிட்ட கேட்கிறேன், தயவு செய்து லைக் பண்ணிட்டு பாருங்க. வாங்க நம்ம இப்ப குக்கிங்குள்ள போலாம். இதெல்லாம் தான் இன்னைக்கு காத்தால காய் வாங்கின்னு வந்தேன். கொத்தமல்லி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, அதே போல் வெந்தயக்கீரை கிடச்சிது, கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, முட்டைக்கோஸ் அண்ட் பீட்ரூட். ஸோ இதெல்லாம் வச்சு தான் இன்றைக்கு உண்டான தளிகை இருக்க போகிறது. வாங்கோ குக் பண்ண போகலாம். 2 நாளாக நல்ல பிரைட் சன்லைட்டாக இருக்குது. எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னார், ரொம்ப ஹாட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, வெத்தல் வடம் போடுறியா மழை வரும் அப்படின்னாரு இன்னைக்கு காத்தால. அதான் சொன்னேன், வெத்தல் வடம் போடுறேன்ப்பா, வெயிட் பண்ணுங்கப்பான்னு சொல்லியிருக்கேன். ஸோ நான் வந்து வெந்தய இலையை வந்து பொடிப்படியாக உதுத்து எடுத்துன்ட்டேன். அதுக்கப்புறமா இன்றைக்கி ஆல்டர்னேட்டிவாக வெங்காயத்துக்கு பதிலாக முட்டைக்கோஸ் எடுத்துட்டுருக்கேன், கேரட்டு, பச்சை மிளகா, இஞ்சி மட்டும்தான் எடுத்துட்டுருக்கேன், பூண்டு எடுத்துக்கல. ஸோ அரிசிக்கு பதிலாக வந்து கினோவா எடுத்துட்டுருக்கேன். ஸோ இதெல்லாம் வச்சு தான் இன்றைக்கி ஒரு மெந்திய பாத் பண்ண போகிறேன். குக்கரில் கொஞ்சம் நெய் குத்தின்ட்டுருக்கேன். அடுப்பை ஆன் பண்ணிடலாம், கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும். ஸோ நெய் மெல்ட் ஆகிடுச்சு. ஸோ 1 இன்ச் பட்டை எடுத்துட்டுருக்கேன், அதுக்கப்புறமா லவங்கம், ஒரு ஏலக்காய், ஒரு ஸ்டார் அனீஸ், அப்புறம் மராத்தி முக்கு, ஜாதி பத்திரி, இது எல்லாமே இந்த நெய்யில் போட்டுன்ட்டேன். இஞ்சி போட்டுடலாம், பச்சை மிளகா. இப்போ வந்து முட்டைக்கோஸும் கேரட்டையும் போட்டுடுறேன். நான் எத்தனை மணிக்கு தளிகை பண்ணாலும் மாடி ஆற்றுல ஏதோ ஒன்று இடிப்பா, வீடியோவே எடுக்கவே முடியல. உப்பை போட்டுடலாம். அப்பார்ட்மெண்ட்டுன்னு ஆட்டோமேட்டிக்காக ஒரு சோஷியல் லிவிங், சொசைட்டி லிவிங் தான் இது. நம்ம எல்லாத்தையுமே சுற்றி இருக்கிறவால அனுசரித்து போக வேண்டிய வாழ்க்கை தான், இல்லைன்னே சொல்லலை. பட் சில நேரங்களில் நான்ஸ்டாப்பாக எதையோ ஒன்று இடிச்சுட்டே இருந்தால் பாவம் எங்கள் அப்பாவும் உடம்பு முடியாமல் படுத்துன்னு இருக்கா ஒரு பக்கம்.
போகாத குறைக்கு நம்மளும் ஏதோ இந்த ரெக்கார்ட் பண்ணுற வேலையெல்லாம் இருக்குது. சரி அவள் இடிக்கிறாளே கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம தளிகை பண்ணுவோம் அப்படின்னா எத்தனை மணிக்கு நான் தளிகை பண்ணாலும் அவள் இடிப்பாள். கேட்டால் எல்லாத்தையும் நாங்கள் இடித்து தான் பண்ணுவோம் அப்படின்றவா. நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எங்கள் ஆத்துக்காரர் தான் கிண்டலாக சொன்னார், அவாத்தில் ஏதாவது ஃபங்க்ஷன்னா நம்ம மிக்ஸி கிஃப்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டார். மிக்ஸியை கிஃப்ட் பண்ணால் மட்டும் திருப்பி நாங்கள் பழைய மெத்தடில் தான் சமைப்போம்னு சொல்லி இடித்து பண்ணால் நம்ம என்ன பண்ண முடியும்? ஸோ வெந்தயக்கீரையுமே ஆட் பண்ணிட்டேன். கொஞ்சம் அப்படி இப்படி வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம கினோவா இதோட ஆட் பண்ணிடலாம். சரி, நான் கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் தனியா பொடியும் ஆட் பண்ணியிருக்கேன். வேணும்னா கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் காரப்பொடி தனியாக ஆட் பண்ணலை. பச்சை மிளகா காரமே எனக்கு போதுமானது. இல்லைன்னா திருப்பி கலரும் மாறி போயிடும் இது ஆக்சுவலாக. ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் எனக்கு போதும். வேணுங்கிறவா கரம் மசாலா வேண்டான்னா இந்த பட்டை வாசனையே எனக்கு போருன்றவாளுக்கு இதுவே மோர் தென் சஃபிஷியன்ட். நம்ம இப்போ இந்த கினோவா ஆட் பண்ணிடலாம். இதில் வந்து உடச்ச கோதுமை இருக்குது இல்லையா, அது கூட ஆட் பண்ணி செய்யலாம். இல்லையா அரிசியை வறுத்துட்டு உடச்சிட்டு பண்ணுற மெத்தோடையும் பண்ணலாம் இதில். சரி, வெங்காயம் பூண்டெல்லாம் இல்லாமல் பண்ணது. ஸோ இந்த அளவுக்கு நான் கினோவா எடுத்து வந்தேன். அதனால் 1க்கு 2 தண்ணி. ஆல்ரெடி 1 டம்ளர் தண்ணி குத்திட்டேன். உப்பு போட்டாச்சு, எல்லாமே போட்டாச்சு. நல்லா இதை கலந்து விட வேண்டிதான். வாசனைக்கு கொத்தமல்லி தழை. ஸோ எல்லாமே போட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்கோங்க, தேவைப்பட்ட ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ வேண்டாம் அப்படின்னாக்கா நம்ம அடுப்பை இத்தனை நேரம் சின்னதாக வச்சுருந்தேன், இப்போ பெருசாக வச்சுட்டு 2 சவுண்டு இல்லைனா 3 சவுண்டு விட்டுட்டு எடுத்து ஆஃப் பண்ணிட்டா நமக்கு கினோவா மெந்திய பாத் ரெடி ஆகிடும். ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, வத்த மிளகா, கார மிளகா எல்லாமே சேர்த்து கலந்து போட்டிருக்கேன். ஜஸ்ட்டு 1 டீஸ்பூன் தனியா. புளி வந்து ஒரு சின்ன எலுமிச்சம்பழ சைஸு. பெருங்காயம். ஸோ இதை நல்லா வறுத்துக்கலாம். ஸோ பருப்பெல்லாம் நல்லா செவந்துருத்து. நம்ம இப்போ கொத்தமல்லி தழையை இதோட போட்டுடலாம். ரொம்ப போட்டு வதக்கணுன்றதில்ல, லேசாக வதக்கினா போதும். ஏன்னா இதை அரைச்சிட்டு நம்ம அப்புறமா சுருளை வதக்கி எடுத்துப்போம். இதில் உள்ள தண்டுகளையும் நிறையா போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதில் தான் நிறைய ஃபைபர் இருக்குது. நம்ம சாதாரணமாக மேலே தூவரைச்ச தண்டெல்லாம் எடுத்துடுறோம், எல்லாம் பண்ணிடுறோம் இல்லையா, அது மாதிரி இல்லாமல் இந்த தொக்கு கொத்தமல்லி தொக்கு பண்ணச்ச தண்டெல்லாம் நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். இது இப்போ லேசாக வதங்கினதுக்கப்புறம் மிக்சியில் கொஞ்சம் கல் உப்பு போட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். ஸோ நான் எல்லாம் மிக்சியில் போட்டுன்ட்டேன். இதுக்குண்டான கல் உப்பையும் ஆட் பண்ணிட்டு இதை நம்ம இப்போ அரைச்சின்னு வந்துடலாம். ஸோ அரைச்சாச்சு. இதை நம்ம வந்து கடுகு உளுத்தம்பருப்பு எண்ணெயில் தாளிச்சிட்டு இதை நல்லா சுருளை வதக்கி எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு கொத்தமல்லி தொக்கு ரெடி ஆகிடும். ஸோ எண்ணெயில் கடுகு உளுத்தம்பருப்பை போட்டுருக்கேன். கடுகு பொரியட்டும், உளுத்தம்பருப்பு செவந்து வரட்டும். கொஞ்சமாக இதில் கொஞ்சம் வாசனைக்கு பெருங்காயம் போட்டுக்கலாம். ஆல்ரெடி அரைக்கிறதுல கொஞ்சம் போட்டிருக்கேன். அரைச்சதை இன்னும் கொஞ்சம் மிக்சியில் இருக்குது, அதையுமே வழித்து போட்டுன்றேன். சரி, நல்லா சுருளை வதக்கியாச்சு. இது இன்னும் கொஞ்சம் கூட எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கலாம். உடனே யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ரொம்ப நேரம் வதக்கணுன்றது கிடையாது. சப்போஸ் இதையே நீங்கள் 1 வாரம் 10 நாள் போல் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் ஊருக்கு போகிறேன்
ஆற்றுல இருக்கிற வாழ்க்கை வந்து ஏதாவது யூஸாக இருக்கும்னு சொல்லி ஃப்ரிட்ஜில் பண்ணி வச்சுட்டு போகிறேன்லாம் இன்னும் கூட நல்லா சுருளை வதக்கலாம். ஸோ நான் வந்து இந்த ஸ்டேஜ்லேயே எடுத்துட்டுருவேன். காரணம் என்னென்னா, நாளைக்கு வந்து இதை சாதத்தில் கலப்பேன், கொத்தமல்லி தொக்கு சாதம்னு சொல்லி. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் கரெக்டாக இருக்கும். அதுக்கு இன்னும் கூட சுருளை வதக்கணுன்னா வதக்கலாம், இல்லை இதே ஸ்டேஜ்லேயே நீங்கள் ஆஃப் பண்ணிக்கணுன்னா பண்ணிட்டுலாம். ஸோ நமக்கு எம்மியான கொத்தமல்லி தொக்கு ரெடி. கொஞ்சோண்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், தொக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. நம்ம வாங்கின்னு வந்து நேராக அலம்பி இம்மீடியட்டாக பண்ணாலே அந்த குவாலிட்டி பக்கத்தில் வேறு எந்த டிஷ்ஷும் கொண்டு வர முடியாது. அந்த அளவுக்கு ஒரு அவுட் ஆஃப் த வேர்ல்ட் டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக பண்ணி சாப்பிட்றதே ஹெல்த்தியானது தான். ஸோ இன்றைக்கி நான் வந்து அந்த கினோவா மெந்தியா பாத் பண்ணதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து பீட்ரூட் ரைத்தா தான் பண்ண போகிறேன். ஜென்ரலாகவே நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பீட்ரூட்டை வந்து பச்சையாக சாப்பிட்றத விட குக் பண்ணி சாப்பிட்றது தான் உடம்புக்கு நல்லது. அதில் சம் சயின்டிஃபிக் விஷயம் இருக்குது. எனக்கு சட்டுன்னு இன்றைக்கி இருக்கிற மண்டை குடைச்சல்ல இதெல்லாம் ஞாபகத்துக்கு வரல. உங்களுக்கு இன்னொரு நாள் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதை. ஸோ நான் அதனால் எப்பயுமே வந்து வெறும் கடுகு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, பெருங்காயெல்லாம் தாளித்து நல்லா வதக்கிட்டு அதில் கொஞ்சம் உப்பை போட்டு தயிரை குத்தி கொத்தமல்லி தழை போட்டு தயிர் பச்சடி சாப்பிட்டா பயங்கர சூப்பராக இருக்கும். ஸோ இதில் வெங்காயம் இல்லை, எதுவுமே இல்லை. ஃபஸ்ட்டு நான் நினச்சேன் எங்கள் அம்மா பண்ணுற தக்காளி ரைத்தா பண்ணலாமா அப்படின்ட்டு. ஒரே 2 நாளாக தக்காளின்னு என்னமோ தக்காளிக்கு ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் இன்றைக்கி தக்காளி வேண்டான்ட்டு பீட்ரூட் போட்டு தயிர் பச்சடி பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ கடுகு மட்டும்தான் போட்டிருக்கேன். கடுகு பொரிய ஆரம்பிக்கிறது. கொஞ்சமாக பெருங்காயம், இதுக்குண்டான பச்சை மிளகா, கருவேப்பிலை, நல்ல ஃப்ரெஷ் கருவேப்பிலை. இன்றைக்கி வெந்தயக்கீரையும் கொத்தமல்லி தழையும் 30 ரூபான்னு வாங்கினேன் ஒரு கட்டு. அவர் வந்து இன்றைக்கி கொத்தமல்லி வந்து நம்மளாம் முன்னாடி கொசுறு தருவான்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி இன்றைக்கி வந்து அவர் எனக்கு ஒரு பெரிய குச்சி வந்து அப்படியே கருவேப்பிலையை வந்து ஃப்ரீயாக கொடுத்தாரு. நான் கேட்டேன் எவ்வளோ அப்படின்னு கேட்டேன். இல்லைம்மா ஃப்ரீ தான் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு இந்த கொசுறு கிடச்சது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இப்போ இருக்கிறதுலலாம் அதை ஒரு 7 ரூபா 8 ரூபாய்க்காவது விற்பா. வாங்கினா ஒன்றும் தப்பு இல்லை, பாபாவா உழைக்கிறா, வாங்கிக்கிட்டோம். பட் இன்றைக்கி எனக்கு அவர் கொடுத்தபோது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்னது, நான்லாம் சின்னதாக இருக்குச்சு கொசுறு கொடுங்கன்னு கேட்டு வாங்கின்னு போவேன். கொத்தமல்லி கொடுங்கோ, கருவேப்பிலை கொடுங்கோ, கொசுறு இல்லைன்னா எங்கள் அம்மா திட்டுவா அப்படின்லாம் சொல்லி கேட்டு வாங்கியிருக்கேன். எனக்கே நல்ல ஞாபகமாக இருக்குது. இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இந்த காய்கறி கடைக்காரர் என்னை எப்போ பார் கிண்டல் பண்ணுவார், மாமின்னு கூப்பிடுவார். அவர் சொல்லுவார், காய்கறி பை சைஸு கூட இல்லை, கொசுறு கேட்குறியா நீன்னு அப்படின்வார். ரொம்ப சின்னதுலேருந்தே எல்லா வேலைகளும் ஆற்றுல பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் ஒரு 6 வயசுலேயே தளிகை பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு எல்லாம் நல்லாவே எனக்கே ஞாபகம் இருக்குது, எதுவும் மறக்கலாம் இல்லை. ஸோ சந்தைக்கு போய் காய் வாங்கிட்டு வரதாக இருக்கட்டும். நெய்வேலியில் வந்து ரொம்ப சந்தை ஃபேமஸ்ஸு. செவ்வாய்க்கிழமை சந்தையில் தான் போய் காய் வாங்குவேன். கடைசியாக வாங்கி முடிச்சுட்டு ஏலத்தில் வாழைப்பழம் விற்பா. அது ஓரமாக நின்று எந்த பழம் பெஸ்ட்டாக இருக்குதுன்னு பார்த்து 2 ரூபாய்க்கு ஒரு சீப்பு கிடைக்கும், அது வாங்கின்னு வருவேன் நான். எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-12 வயசுலலாம் நான் சந்தைக்கு போய் சாமான் வாங்க ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப நம்ம வந்து காய்க்கு வதங்குற அளவுக்கு வதங்கணுன்ற அவசியம் இல்லை. ஒரு லேசான ஒரு பெரட்டிட்டு அந்த உப்பு இதில் உரைச்சுடுத்து அப்படின்னாக்கா ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் இதில் நம்ம தயிரை சேர்த்துக்கலாம். இந்த காலத்துலலாம் நம்ம வந்து குழந்தையில நம்மளும் விடுறதில்ல, பயமாக இருக்குது, சூழ்நிலைகளும் அந்த மாதிரி இருக்குது. அந்த காலத்துலலாம் என்ன தைரியத்தில் என்னெல்லாம் அப்படி விட்டா என்னன்னே தெரியல. அப்படி சூழ்நிலைகளும் இல்லை, அந்த அளவுக்கு மோசமான சூழ்நிலைகள் அப்போ இல்லை. ஸோ இது ஆல்மோஸ்ட் இப்போ ஆயிடுத்து. நான் இதை ஆஃப் பண்ணி விட்றேன். இது ஆறுனதுக்கப்புறமா தயிர் குத்திடலாம். நான் இப்போ இதுக்கு தயிரை ஆட் பண்ணி விட்றேன். கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணால் போதும். ஸோ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இன்றைக்கு உண்டான தளிகை பாருங்களேன், ஃபஸ்ட் கிளாஸாக கலர்ஃபுல்லாக ரொம்ப எம்மியாக ரெடியாக எடுத்து இன்றைக்கி நோ ஆனியன் நோ கார்லிக் தளிகை தான். ஸோ இன்றைக்கி பார்த்தேன் அப்படின்னாக்கா குனோவா போட்டு மெந்திய சொப்பு போட்டு மெந்திய பாத் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா கொத்தமல்லி தொக்கு சுருளாக வதக்கிட்டேன் கடைசியாக, அவ்வளோ எம்மியாக இருக்குது. பீட்ரூட் போட்டு தயிர் பச்சடி, அப்பாவுக்கு பருப்பு ரசம், அது இல்லாமல் பருப்பு பொடி வேறு இருக்குது. ஸோ இன்றைக்கு உண்டான தளிகை ரொம்ப ரொம்ப எம்மியாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் ரெடியாக எடுக்கு. Hope you are all enjoying my video. If you like it, please like and subscribe my channel. Thank you for watching. Bye bye all.